வெயிட் லாஸ் ஜெர்னி டே 17ங்க. ஜிம்ல ஒரு மணி நேரம் ஹெவி ஒர்க் அவுட். நிறைய பேர் ஜிம் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனா பண்ற ஒரு தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போட்ட ஒர்க் அவுட்டுக்கு கரெக்டான டயட் எடுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க வருஷக்கணக்கா எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்பரா மசில் ஏறாது. இந்த மாதிரி தப்ப நானும் பண்ணிருக்கேன். சோ நீங்க இந்த தப்ப பண்ணாதீங்க. ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்கிங் போயிட்டோங்க. வாக்கிங் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ஜாகிங் கொஞ்ச நேரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஜாகிங் பண்றதால என்னால எவ்வளவு தூரம் ஜாகிங் பண்ண முடியும் பண்ணிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சேன். திரும்பவும் ஜாகிங் பண்ணேன். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணி அந்த 1 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணாங்க. என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியுது. நான் கண்டிப்பா உங்களாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதாங்க என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எம்மா என்னம்மா வெயிட் லாஸ்க்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 100 கிராம் பாயில்டு பொட்டேட்டோல 72 கேலரிஸ் தாங்க இருக்கு. இதுவே நீங்க பொட்டேட்டோ சிப்ஸா சாப்பிட்டீங்கன்னா 312 கேலரி. இதோட கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சமா டால், புரோட்டீனுக்கு ஒரு முழு முட்டை, 4 முட்டையோட வெள்ளைக்கரு, இதோட ஒரு 50 கிராம் ராஜ்மா. அப்படியே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் காலிஃப்ளவர், 200 கிராம் சிக்கன், 50 கிராம் பயிர் வகைங்க, 100 கிராம் ரைஸ், கொஞ்சம் வெள்ளரிக்காய். ஸோ இந்த டயட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 3 மாதம் எடுத்தாலே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஈவினிங் ஒரு கொய்யாப்பழமும், நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா ஆயில் இல்லாமல் ஒரு தோசை, அதோட 50 கிராம் பயிர் வகை எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்.